ஆரோக்கியமான உணவு சூழலை உருவாக்குவதும் பாடசாலை மாணவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த விசேட திட்டத்தின் முதற்கட்டமாக கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட 142 பாடசாலைகளை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ளது. ஆரோக்கியமான நகரங்களுக்கான பங்காளித்துவத்தின் பிரதிநிதி ஜுஹி கௌதம் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். பாடசாலைகளில் உள்ள சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவு தொடர்பில் தேசிய மட்டத்தில் பாரிய விவாத நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை இலகுவான விடயமாக கருத வேண்டாம். கொள்கை பிரகடனத்தை வெளியிடுவதோடு மாத்திரம் இந்த திட்டம் நிறைவடையாது. கொழும்பு மாநகர சபையின் குழுவினர் தொடர்ச்சியாக பாடசாலைகளில் உள்ள சிற்றுண்டிச்சாலைகளை கண்காணித்து குறைபாடுகளை கண்டறிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். இது கொழும்பு நகரில் உள்ள பிள்ளைகளை ஆரோக்கியமானவர்களாக மாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட தைரியமான முயற்சி என்பதையும் நினைவுபடுத்துகின்றேன்.